வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 2.6K நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதாவது 2600 பேர் இணைஞ்சிருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றி. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பேக் பட்டன் டவுஸ் எல்லாத்துக்குமே நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை வீடியோ போடுறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். நீங்க பேங்க் பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வேற நொடியில வச்சுக்கணுமா? கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை தாண்டி 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம். அது ஜாயிண்டா ஒரு அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றது தான் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் அது வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து இதா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு வீடியோவை சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவா புரியும். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்போஸ் அவங்க வெளியூருக்கு வந்து அதிகமா போறது அப்படின்னால அவரால் வந்து பேங்க்ல வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஒய்ஃப்க்கு வந்து என்னோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது பேங்க்ல வந்து அதுக்கான ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்ல அவங்க ஒய்ஃபை வந்து லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து செல்ஃப்ல இருந்து இஆர்எஸ்ஆ மாத்திடுவாங்க. எதிரால் சர்வைவர் அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அவரும் பயன்படுத்திக்கலாம், அவங்க ஒய்ஃப் 2 பேருமே அது பயன்படுத்திக்கிற மாதிரி அதை மாத்திடுவாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் இப்போ அவர் வெளியூர் போனா கூட இந்த பாஸ்புக்ல வந்து அதே மாதிரி அவங்க போட்டோ, ஹஸ்பண்டோட ஒரு போட்டோ பக்கத்துல அந்த ஒய்ஃபோட போட்டோ அவங்களையும் ஒட்டி வச்சிருக்கனால இப்போ பேங்க்ல போய் அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப வயசான ஒரு அம்மா அப்பா யாராவது இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்களால ரொம்ப போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து என்னால் போக முடியல அப்படிங்கிறதுனால எனக்கு கூட யாராவது நீங்க ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஓகே அப்படின்னா யாரு பையனோ பொண்ணோ அவங்கள வந்து ஜாயிண்டா போட்டு அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குழுலாம் இருக்கு அப்படின்னா அந்த குழு எல்லாத்தையுமே வந்து மேக்சிமம் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சிங்கிளா ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. பிரதிநிதி 1, 2 அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி இருக்குன்னா 2 பேர் சேர்ந்து தான் அந்த கணக்கை ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஃப்ராட்ஸ் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால தான் இந்த மாதிரி 2 பேருக்குள்ள கான்செப்ட் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கவங்க வந்து பிரதிநிதி 1, 2 பேருக்குள்ள ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க ஜாயிண்டா ஓப்பன் பண்ணுவாங்க. 2 தாண்டி 3 பேரும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல வந்து இப்போ எதிரால் சர்வைவர் அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா, யார் வேணாலும் அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல அம்மா பையன் அந்த வேலை வந்து யாராவது ஒருத்தர் அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா இந்த குழு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட்லி அப்படின்னு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்த்து ஜாயிண்ட்லி, அதாவது 2 பேரும் வந்தால் அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண முடியும். ஜாயிண்டா வந்து கையெழுத்து போட்டு பண்ணாதான் எந்த வித டிரான்சாக்சனுமே பேங்க்ல பண்ண முடியும். தனியா வந்தா பண்ண முடியாது. இப்ப இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இங்க அக்கௌண்ட் இருக்கணும் கண்டிப்பா. செகண்ட் இருக்கவங்களுக்கும் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் இவங்களோட இதை வந்து இவங்களோட அக்கௌண்ட்டை வந்து அந்த ஃபர்ஸ்ட் உள்ளவங்களோட அக்கௌண்டோட ஜாயின் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் நம்மளால ஜாயிண்டா ஆப்ரேட் பண்ண முடியும். அக்கௌண்டே இல்லாதவங்களுக்கு நீங்க வந்து ஜாயிண்ட் வந்து போட முடியாது. கண்டிப்பா அக்கௌண்ட் இருக்கணும் அந்த பேங்க்ல. அப்படி இருந்துச்சுன்னா தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ண முடியும். இப்ப ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து புதுசா கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னா, கலப்பு திருமணம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான உதவி தொகை வரும் அப்படின்னா அவங்களும் அது மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தாதான், ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த ஒய்ஃபையும் அதோட ஜாயின் பண்ணி ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த உதவி தொகை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. அதுக்காகட்டும் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து பயன்படுது. இப்போ அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பா 2 பேருக்குமே பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும். அவங்க 2 பேருமே அவங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போட்டோவும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து
எடுத்து கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஃபார்மேட் அடிக்கணும். இதே மாதிரி எங்களுக்கு இந்த காரணத்துக்காக எங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தேவைப்படுது, அது நாங்கள் 2 பேரும் ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னு கொடுக்கலாம். இதுலயும் ஏதரா சர்வேவரும் கொடுக்கலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்து கொடுக்கமே ஜாயிண்ட்லி அப்படின்னு கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். யாராவது ஒருத்தர் போய் ஆப்ரேட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா இல்ல நாங்க 2 பேருமே வருவோம், 2 பேரும் ஜாயிண்டா வந்து தான் அப்படியும் பண்ணிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எப்படி எழுதி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பேங்க்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவதற்கு அந்த லெட்டர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் ஓகே, நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கலாம் பேங்க்ல போய். இந்த வீடியோ பதிவு வந்து இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வேணும், அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை வீடியோ நான் போறேன். நன்றி, வணக்கம். வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். இப்போ சப்போஸ் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 2 பேருக்குமே அக்கௌண்டே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க பேங்க்ல போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 சிப் அவங்க கொடுப்பாங்க. அதுல வந்து அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஏதர் ஆல் சர்வேவரா இல்ல ஆல் ஜாயிண்ட் இல்லையா அப்படிங்கறத அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ப்ரூஃப் வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 அதுல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா பாஸ்புக்ல ஓட்டுறதுக்கு 2 போட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பாஸ்புக் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஏடிஎம் கார்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்தரா மற்ற அக்கௌண்ட் மாதிரி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா செக் புக் வேணும்னா கூட செக் புக் வந்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து அந்த அக்கௌண்டே இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.